வணக்கம் யாருக்கு ஆசீர்வாதம் வாழ்க உன் ஜீவியம் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு சொல்லுங்க பல்லாண்டு என்ன நல்லா இருந்தியாமா ரொம்ப வருஷத்துக்கு குடியும் மொத்தமா நல்லா இருக்குன்னு சொன்னேன் சரிதாமா குடியும் குத்தனமா நல்லாதாமா அது இல்லைன்னா என் உயிர் கூடுமா மனுஷன் எல்லாம் கட்டிக்காரனா இல்லையோடா இதுல இருக்கிறீங்க ஆமா புரியுதா ஆமா டேய் ஆமா என்ன சரி நதுன்னு சரிம்மா சபைக்கு வந்தது வாரன்ற விளக்கம் அது அம்மாவுக்கு தெரியல விளக்கமனை எடுத்து உரைத்தால் விவரமாக தெரிய புரியுமா தெளிவாக சொல்கிறேன் ஆகட்டமா செவி கொடுத்துச்சு உள்ள போயிட மாட்டலாம் ஆதி பராமரி அம்மை துரோபதா என்று துரோபதா தேவியோட நாமதேயம். ஆமா. அப்படி இருந்தாலும் நான் எங்கு எப்பொழுது யாருக்கு மகளாக பிறந்தேன் என்று தெரியுமா? சொல்லுங்கம்மா. அவருக்கு புத்திர சந்தானம் இல்லாத பாக்கியத்தால் வியாசர் உபயாசர் எடுத்தார். புத்திரகாமாட்சி வேள்வி செய்தார். முதலில் அமீர்பாகத்தை விடுத்தார். எல்லோரும் அம்ராதோனியோடும் ஒரு மகன் பிறந்தார். அவரின் அண்ணன் குஷ்டத்தூய் மன்னன். இரண்டாவதாக வேள்வியில் அமீர்பாகத்தை விடுத்தார். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் திகண்டி என்ற ஒரு பெண் இருந்தார். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திகண்டி என்று ஒரு பெண்ணு. மூன்றாவதாக வேள்வியில் அமீர்பாகத்தை விடுத்தார். வேள்வியிலே கூந்தலாயமாய நெற்றியிலே திலகத்தோடு மஞ்சளாடை உடுத்தி அழகாக நான் பிறந்தேன். அழகாக நீங்கள் பிறந்தேன். என் தந்தையை நாம பாஞ்சாலி. ஆமா. அதை குறித்து பாஞ்சாலி என்றும் துருவ நாட்டை குறித்து துரோபதா என்றும் யாகத்திலே பிறந்தால் யாகசனா என்றும் அழகாக பெயர் பெற்று வருகிறேன். அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறேன்?
டமால் டமால்னு போகுது. காவலன் பஞ்சபாண்டவரை மணந்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து வந்த ஓர் காலத்தில் ஆமா எங்குமா இந்திரபிரசத்தில் ஆமா எங்கள் வாழ்வை கண்டு போராமை கொண்ட பங்காளி துணியானவரை எங்களை லகுட வரவழைத்து நாடு நகரம் ரதம் கஜம் உப்பு சட்டி வரவோடு அபகரித்துக் கொண்டு ஆமா அதோடு விட்டாரா இல்லம்மா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் காலத்தை கழிக்கும்படி அஸ்வத்தாமாவிடம் பொது கட்டி முச்சிலிக்கை வீதி அனுப்பினார். ஆமா கட்டளை பிரகாரம் வனமனமாக காடு காடாக மேடு மேடாக அலைந்து திரிந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 11 வருடம் 6 மாதம் வாழ முடிந்து விட்டது. அப்படி இருக்க என்னை காண வந்த நோக்கம் மணி உத்தரவு அப்படி இருந்தாலும் இந்த அடர்ந்த காலகட்டத்தில் என்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர்கள்? கண்ணிமை எப்படி காக்கிறதோ அதை போல் காத்து வருகிறோம் கண்ணே. கண்ணிமையானது கண்ணை எப்படி மேனியோடு பாதுகாத்துக் கொண்டு வருமோ அதை போல் பாதுகாத்துக் கொண்டு வந்தாலும் இந்த துன்பப்படம் யாரால் நேர்ந்தது? என் தம்பி துரியானால் நேர்ந்தது கண்ணே.
இன்றைய தினம் உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க. மனாதினமாக சுத்திக் கொண்டு வந்தோம். காலம் கழித்தன 6 மாத காலம் முடிந்து விட்டது. இன்னும் இருப்பதோ 6 மாத காலம் முடிய வேண்டும். யார் அருளால் காலத்தை கழிப்பது? என் அண்ணன். ஒன்றுமே புரியவில்லை. என்ன வருஷம் தக்க பதில் இருக்கும். உண்டான வழி கிடைக்கும். என்ன வளைக்கலாமா? புறப்படுங்க.